அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம். நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினமாகும். நம் அனைவருக்கும் அது தெரியும். அல்லாஹு படைத்த எல்லா நாட்களுமே சிறந்த நாட்கள் தான். ஆனால் அல்லாஹு எல்லாவற்றிற்கும் அதற்கேற்ற சிறப்புகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறான். அதற்கேற்ற காலமும் நேரமும் வைத்திருக்கின்றான். அதுபோன்றுதான் வெள்ளிக்கிழமைகளையும் அதிகமான சிறப்புகளையும் அதிகமான நன்மைகளையும் அல்லாஹு வைத்திருக்கின்றான். இன்று ஜும்மா தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்வதற்கு சிறந்த நாளாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அல்லாஹு அதிக விரும்பும் ஒரு அமலாக இருக்கின்றது. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு! அல்லாஹு விரும்பக்கூடிய ஒரு அமல்னா அதுல எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹு வைத்திருப்பான்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். நமக்கு அதிகமான கவலைகள் இருக்கும் போதும் சரி, நமக்கு கவலை அதிகமாக நம்மளோட மனதில் நிரம்பி வழியும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட நேரடியா என்ன கேட்கணும்னு தெரியாம இருப்போம். அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, முதல்ல நம்ம ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவலை தேடிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம எந்த அமல்கள் செய்ய போனாலும் ஃபர்ஸ்ட் அதை தடை பண்றது ஷைத்தானா தான் இருக்கும். அதனால அவனிடமிருந்து பாதுகாவலை தேடிக்கொண்டு ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் நம்ம நபியின் மீது ஒரே ஒரு ஸலவாத்தை கூறினால் போதும். நம்ம கவலைகளை நம்ம மறந்துடலாம். ஆனால் அல்லாஹு நம்ம கவலைகள் அனைத்தையும் பார்த்துப்பான் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமைகளோட சிறப்புகள் என்ன, அதனோட நன்மைகள் என்ன, என்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்ன சூறாக்கள் ஓத வேண்டும் என்று எல்லா விதமான வீடியோக்களையும் நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சில நிமிடங்கள் இந்த உலக சிந்தனைகளை கொஞ்சம் விட்டு நீங்கி ஸலவாத்தை உங்களோட உள்ளம் வைத்து கேளுங்க. நம்மளோட கவலை, சோர்வு, குழப்பம் எந்த நேரத்திலும் சரி, ஸலவாத்தை நம்ம ஓதும் போது நம்ம உள்ளம் நிம்மதியாகும். அல்லாஹு நம்மளோட அனைவரோட உள்ளங்களையும் நிம்மதியாக்கி வைப்பானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்காங்க, என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்வோருக்கு அல்லாஹு 10 நன்மைகளை அளிக்கின்றான். ஒரே வார்த்தை தான், ஆனால் அதனுடைய ரிவார்டை அல்லாஹு பெரியதாக வைத்திருக்கின்றான். அதனால நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நம்ம அதிகமான ஸலவாத்துக்களை சொல்வோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரதான் செய்கிறது. அதை கடந்து நம்ம போய்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகும்போதும் நம்ம என்ன தவற விடுறோம்னா, அதிகமான நன்மைகளை தவற விட்டுட்டே இருக்கிறோம். அதனால இந்த நொடி இந்த வீடியோ நீங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த நிமிஷம் நீங்க இந்த ஸலவாத்தை உடனடியாக ஓதுங்க. ஏன்னா அடுத்ததுன்னு சொல்லி நம்ம எப்பவுமே தள்ளி வைக்க கூடாது. நன்மைகளை பெறுவதற்கு நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நேரம் தவறல, பிரச்சனை இல்லை. இந்த நொடியில இருந்து நீங்க இந்த ஸலவாத்தை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் நம்ம அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரியட்டும். யா அல்லாஹ், எங்கள் நாவை எப்போதும் ஸலவாத்தால் நனைய வைக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஸலவாத்தை எங்களிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கு நீ அமைதியை வழங்கு. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கைக்கு நீ பரக்கத்தை செய். யா அல்லாஹ், நபியின் ஷஃபாஅத்தை எங்களுக்கும் கிடைக்க செய்தடு. யா அல்லாஹ். ஆமீன் ரப்பில் ஆலமீன். சரி, வேலைக்கு போறக்கூடிய சகோதர சகோதரிகள், 5 வேளை தொழுகை மட்டும்தான் என்னால பண்ண முடியுது, மற்ற அமல்கள் எனக்கு அதிகமாக செய்ய முடியலையேன்னு கவலைப்படக்கூடியவங்க, அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நமக்கு நிறைய சிறப்புகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கின்றான். அதை யூஸ் பண்ணி அதிகமான ஸலவாத்துகளையும் அதிகமான திக்ர்களையும் நம்ம ஓதி நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹு அமைதியாக்கி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு திக்ருமாய் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.